வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டம் மஞ்சக்குழி கிராமத்தில் ஆர்எஸ் நம்பர் 113 1D1, ஆர்எஸ் நம்பர் 113 1D2, 2 ஏக்கர் 28 சென்ட் அயன் மற்றும் புஞ்சை நிலம் எனக்கு சொந்தமான சொத்து. அந்த சொத்துக்கான சொத்தில் 740 சதுர மீட்டரை கடலூர் தேசிய நெடுஞ்சாலை நில ஆர்ஜிதம் பண்ணிச்சு. அந்த நில ஆர்ஜிதம் பண்ண தொகையை போலிப்பட்ட ஆறுமுகன்ற பேரில் வச்சுக்கிட்டு அவருடைய வாரிசுன்னு சொல்லி வசந்தா, கல்யாண சுந்தரம், ரமேஷ், பாலமுருகன் வாங்கினாங்க. இது சம்மந்தமாக நான் தொடர்ந்து முறையீடு பண்ணிக்கிட்டு இருக்கிறதால, நான் என்னுடைய மனுக்களாக இருக்கும்போது எப்படி கொடுத்தீங்க முறையீடு பண்ணதால பணத்தை வசூலிக்க சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த மங்களன்றவங்க ஒரு உத்தரவு போட்டுட்டு பணத்தை வசூலிக்க சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க வாங்கின அந்த 33 லட்சத்தை வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு ஓடிவிட்டாங்க. இதுக்குள்ளேயே 2019 இந்த பிரச்சனை நடக்குது. இதுக்கு பிரகாஷ்ன்ற தனி வட்டாட்சியர், நெடுஞ்சாலைத்துறை தனி வட்டாட்சியரும், மஞ்சக்குழி கிராம நிர்வாகமும் முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. இவங்க அப்புறம் துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கிறோம் போகிறோன்னு கதை சொல்லிவிட்டு அப்படின்ட்டு கடலூர் மாவட்ட ஆட்சியரும் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை. இப்படியே போயிட்டே இருந்துகிட்டு இருக்கும்போது நான் உண்ணாவிரதம் இருக்கணும் கலைஞர் சமாதியில்னு சொல்லி தமிழக அரசு அனுமதி கேட்டிருக்கிற சூழ்நிலையில் இப்போ தான் தெரிய வருது, இந்த கல்யாண சுந்தரம், ரமேஷ், பாலமுருகன்றவனுங்க புவனகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அவனுக்கு பேரில் பட்டாவை மாற்றி வச்சுருக்கிறானுங்க. அந்த துணை வட்டாட்சியர் தமிழ்ச்செல்வின்றவங்க கைத்து போட்டிருக்கிறாங்க. லஞ்சத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணால் எப்படி மக்கள்லாம் இந்த நாட்டில் வாழறது? அந்த தமிழ்ச்செல்வி பேரில் நடவடிக்கை எடுக்கணும். ஸ்டாலின் தன்னை அப்பான்னு சொல்லிக்கிறார், நிர்வாகம் ஒழுங்காக பண்ண தெரில. கலைஞர் அளவுக்கு ஸ்டாலினுக்கு நிர்வாகம் பண்ண தெரில. அதனால தான் இந்த அதிகாரிங்க போடுற ஆட்டம் குளாட்டம். சும்மா ஊரை சுற்றி வந்து என்ன பிரயோஜனம்? அதிகாரிகளை நடுங்க வைக்கணும். ஆட்சியாளர்கள்லாம் அவங்க சொல்கிறத கேட்க வைக்கணும். இந்த மாதிரி அயோக்கியத்தனமும் தப்பும் வருவாய்த்துறையில் இவ்வளோ பண்ணுறானுங்க. நெடுஞ்சாலைத்துறையில் 1500 கோடிக்கு மேலே கொள்ளடிச்சு திருடி இருக்கிறானுங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு யார் இருக்கா? பார்ப்போம். நன்றி, வணக்கம்.